ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். ஆஃப்டர் 15 டேஸ் அமைதிக்கு அப்புறம் அண்ணாவோட மேரேஜ் vlog தான் கண்டினியூ ஆகுது. பத்திரிக்கை வைக்கிறது, நலங்கு வைக்கிறது, கோயிலுக்கு போகிறதுன்னு ஃபுல்லாக வேலை பெண்டு நிமித்திருச்சு. அண்ணன் என் கல்யாணத்தில் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கானா அப்படின்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அண்ணா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் மாமியார் வீட்டில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் ஃபீல் இருக்கும்னு நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அதே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அம்மா வீட்டில் நமக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்கும், நம்ம எப்படி கெஸ்ட்டாக ட்ரீட் ஆகிருப்போம்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? நான் பேசுகிறது நிறைய பொண்ணுங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 10 டேஸ் அம்மா வீட்டில் இருந்தேன். அப்போது வந்து பெருசாக கிச்சனுக்குள்ளே போகிற வேலை இல்லை. பட் இப்போது நான் உள்ள ஏதாவது ஒரு பொருள் எடுக்க போகிறப்ப என்ன அறியாமல் நான் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அம்மா வந்து என்ன பேசுகிற, இது உன் வீடுன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அட ஆமாம்ல, இது நம்ம வீடுன்னு. இதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா, 25 வருஷம் நம்ம பிறந்து வளர்ந்த வீட்டில் ஒரு லைட்டர் கூட எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு தான் செய்யணும். எல்லாமே இடம் மாறி இருக்கும். மனசுக்கு ஓரத்தில் கொஞ்சம் பாரமாக தான் இருந்தது. ஆனால் பிட்டர் ட்ரூத் அக்செப்ட் பண்ணத்தானே வேணும். லைஃபோட யதார்த்தம் அவ்வளோதாங்க. மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு நலங்கு வச்சுருந்தாங்க. அவங்க கிறிஸ்டியன் தான். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நலங்கு வச்சுருந்தாங்க. எப்படி வச்சா என்னங்க, நல்ல மனசோட வச்சா போதும். அடுத்து மேரேஜ் vlog தான் கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.